காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்தியா முழுக்க இப்போ பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது இந்த டாபிக் தான். கடந்த 4-5 நாட்களாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஆரம்பத்தில் வெறும் மீம் பேஜா ட்ரோல் பேஜா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நம்முடைய நீதித்துறைக்கு எதிராக, தேர்தல் ஆணையம்க்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக, அம்பானி, அதானி இவங்களுக்கு எதிராகலாம் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ந்து பேசினதுனால இவங்களுடைய பேஜ் இப்போ செம்ம வைரலாக இருக்கு. முக்கியமாக இந்த பேஜை தூக்கி பிடிக்கிற எல்லாருமே தேச விரோதிகளுக்கு முட்டு கொடுக்குறாங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காங்கிரஸ் காரணங்க, திமுக காரணங்க, இவனுங்களுடைய கும்பல் இந்த பேஜுக்கு பயங்கரமாக முட்டு கொடுக்குறாங்க. இது வெறும் ஜென்சி பசங்களை ட்ரிகர் பண்ணி அவங்கள புரட்சியாளர்களாக, போராட்டக்காரர்களாக மாற்றி அந்த போராட்டங்கள் மூலியமாக இந்தியாவில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் கொண்டு வருவதற்காக நடத்தப்படும் சதிவேலையா, இல்லை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ், அதனுடைய ஒரு அங்கமா காக்ரோச் ஜனதா பார்ட்டி இது யாருடையது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? தேச விரோத கும்பல்கள் கட்டுப்பாட்டில் இது இருக்கா, இல்ல அவனுங்களால ஃபண்ட் செய்யப்பட்டு இது எல்லாமே நடத்தப்படுகிறதா? இந்த கோஷிகளுக்கு பின்னாடி இருக்கிறது கட்சியா இல்ல அரசியல்வாதிகளா? எல்லாத்தையுமே தெளிவா டெப்தா போய் பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். மே 16ஆம் தேதி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு பேஜ் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை ஏன் டீப் பாலிடிக்ஸ் கூட நான் லிங்க் பண்ணி பேசுகிறேன்னா, இதை பாருங்கள். இந்த பேஜை நம்ம நாட்டில் பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க வெளிநாட்டிலிருந்து இந்த ஒரு பேஜை ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம நாட்டினுடைய பாலிடிக்ஸில் இவங்க தலையிடுறாங்க. ஒரு நெரட்டிவை இவங்க செட் பண்ணுறாங்க. அதனால் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி இந்த பேஜை நம்ம நாட்டில் பேன் பண்ணியிருக்காங்க. அந்த பேஜினுடைய ஐடியா பாருங்களேன். சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி _2029 போட்டிருக்காங்க இல்லையா, அந்த 2029 அப்படின்றது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரக்கூடிய அந்த ஒரு வருஷம், அந்த வருஷத்துக்காக அந்த ஒரு தேர்தலுக்காக இப்போவே இதை மாதிரியான கேடுகட்ட வேலைகளை இங்கே ஒரு கும்பல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதுக்காக தான் ஒரு வேலை இவனுங்களா டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸில் ஒரு அங்கமாக இருப்பானுங்களோ, அவனுங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவனுங்களா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நான் சந்தேகப்படுறேன். ஓகே, இந்த பேஜ் உருவாவதற்கான காரணம் என்ன? எதுக்காக திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு பேஜ் உருவாச்சு? மே 15ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கினுடைய விசாரணை நடந்தது. அப்போ நீதியரசர் பேசின ஒரு விஷயம்தான் இந்த ஒரு பேஜ் உருவாக காரணம்னு இந்த பேஜை உருவாக்கணுமா சொல்லிட்டு இருக்கான். தலைமை நீதியரசர் திரு சூரியகாந்த் அவரு தான் அந்த ஒரு வழக்கை விசாரணை பண்ணிட்டு இருந்தாரு. அது என்ன மாதிரியான வழக்குன்னா, இந்த போலீஸ் சர்டிபிகேட்லாம் வச்சுக்கிட்டு வேலைக்கு போவாங்க இல்லையா, அந்த விவகாரம் குறித்து ஒரு வழக்கினுடைய விசாரணை போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள் இதை மாதிரி போலீஸ் சான்றிதழ் உபயோகப்படுத்தி வேலைக்கு போறவனுங்க, அப்புறம் எந்த ஒரு வேலைக்கும் போகாம வெட்டியா வீட்டில் தண்டத்துக்கு உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா ஒரு சில இளைஞர்கள், அவங்களன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒட்டுணிகள் மாதிரி, இவங்க எல்லாருமே காக்ரோச் மாதிரி, எதுக்குமே வேலைக்கு ஆகாதவனுங்க அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு கருத்து செம்ம வைரலா போனதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர் சோ கால்டு லிபரல்ஸ் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, எங்களை பார்த்து நீங்க கரப்பாம்பூச்சின்னு சொல்லியிருக்கீங்களா, இளைஞர்களை பார்த்து நீங்க கரப்பாம்பூச்சின்னு சொல்லியிருக்கீங்களா, அந்த ஒரு கரப்பாம்பூச்சியை நாங்க பிராண்டா மாத்திரம் பாருங்கன்னு இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கானுங்க. 2 விஷயம் இருக்குங்க. நம்பர் 1, நீதியரசர் திரு சூரியகாந்த் அவர்கள் எல்லா இளைஞர்களையுமே ஒட்டுணிகள், சோம்பேறிகள், கரப்பாம்பூச்சின்னு சொல்லல. நம்பர் 2, போலீஸ் சான்றிதழ் மூலமாக வேலைக்கு போறானுங்க பாத்தீங்களா, அவனுங்கள தான் உண்மையாலேயே அவர் போலீஸ் சான்றிதழ் உபயோகப்படுத்தி வேலைக்கு போறவனுங்கள, எந்த ஒரு வேலை வெட்டியும் பார்க்காதவனுங்கள தான் அப்படி அவர் சொல்லியிருந்தாரு. அத மாதிரி இருக்கக்கூடிய சோம்பேறி இளைஞர்களை தான் நீதியரசர் சொல்லியிருந்தாரு. அதை அவரே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. இவனுக்கு இதை மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு பல அவதூறுகள் பரப்புனதுனால அவரே நீதியரசரே தனிப்பட்ட ரீதியில் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்துட்டாரு. ஆனா இந்த கேடுகட்ட கும்பல் இவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்க, எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு முந்திரி கொட்டத்தனமா இவனுங்களே முன் வந்து இதை மாதிரிலாம் செஞ்சிருக்கானுங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இவனுங்க ஒரு விஷயத்த பண்றானுங்க இல்லையா, ஆன்லைன்ல சோசியல் மீடியால பாருங்க எங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க, வெறும் 3 நாள்ல பாருங்க எவ்வளவு ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு வந்துட்டாங்க, நாங்க எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவனுங்களே பில்டப் கொடுத்துருக்கானுங்க இல்லையா. இந்த விவகாரத்தை நாம யாருமே சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன்.
இந்த பொலிட்டிக்கல் மீம் பேஜ் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்கு இல்லையா, இவனுங்களுடைய பேஜ் வந்து எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இருக்கு. Facebookல, Twitterல, Instaலன்னு சொல்லி எல்லாத்துலயுமே வச்சிருக்கானுங்க. பட் Twitterல நேத்திக்கே நம்முடைய அரசு, இந்திய அரசு இந்த ஒரு பேஜ பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணம் முன்னாடியே சொன்ன மாரி, வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நம்ம நாட்டுடைய பாலிடிக்ஸ்ல தலையிடுறாங்க அப்படின்ற காரணத்துக்காக, இங்க இவனுங்க ஒரு நரேட்டிவ செட் பண்றானுங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, இந்த ஒரு அக்கவுண்ட்ட இந்தியால மட்டும் பேன் பண்ணியிருக்காங்க. என்னதான் அந்த ஐடியா பேன் பண்ணியிருந்தாலும், மறுபடியும் இன்னொரு ஐடியா கிரியேட் பண்ணியிருக்காங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இஸ் பேக் அப்படின்ற மாரி இன்னொரு ஐடியா கிரியேட் பண்ணி, மறுபடியும் அதுல சர்ச்சைக்குரிய, தேவையில்லாத தேசவிரோத கருத்துக்கள தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இந்தியால இந்த ஒரு ட்விட்டர் அக்கவுண்ட் பேன் பண்ணதுக்காக, இங்க இருக்கக்கூடிய உத்தம சீலர்கள், உத்தம புத்திரர்கள் அவனுங்கலாம் பயங்கரமா கத்தி, கதறி, கூச்சல் போட்டுட்டு வந்துட்டு இருக்கானுங்க. துருராத்தின்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் நம்முடைய பாரத பிரதமர கவர்டு கவர்டுன்னு சொல்லி ட்வீட்லாம் போடுறான். ரொம்ப மோசமாலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த பேஜ்லாம் பேன் பண்றீங்களே, துருராத்தி பேஜ பேன் பண்றதுக்கு என்ன? அவன ஏன் நீங்க இவ்ளோ பேச விடுறீங்க? உண்மையாலேயே இந்த நாட்டுல, இல்ல அவன் இந்த நாட்டுல இல்ல, அவன் ஜெர்மனில இருக்கான். உண்மையாலேயே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கிறது யாருக்குன்னா, அவனுக்கு தான். இஷ்டமேனிக்கும் பேசுறான், கண்டமேனிக்கும் திட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா அவன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசோ, மத்திய அமைச்சர்களோ எடுக்கிறதே இல்ல. பாஜக காரங்கலாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவன் அவ்ளோ பேசுறான், அவ்ளோ மோசமா பாரத பிரதமர திட்டிட்டு இருக்கான். ஆனா இவங்கெல்லாம் உட்கார்ந்து மிச்சர் தின்னுட்டு இருக்காங்க. இதுல திமுக எம்பி கனிமொழி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. வெறும் 4 நாட்கள்ல 14 மில்லியன் யங்ஸ்டர்ஸ் இந்த பேஜுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது சாதாரணமான விஷயமே கிடையாது. இந்த யங்ஸ்டர்ஸ் ஏதோ சொல்ல வராங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றத நாம கவனிக்கணும். அவங்களுக்கு நாம ஃபுல் சப்போர்ட் தரணும்னு கனிமொழி அம்மையார் பேசுறாங்க. இதே கனிமொழி மேடம் தான் நேத்திக்கு என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? இன்ஸ்டா பத்தி, ட்விட்டர் பத்தி, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தி என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுங்களா? போடுறேன், பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு முக்கியமா அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்பதை தாண்டி முக்கியமாக நாம் நம்பக்கூடாத ஒண்ணு இருக்குன்னா அது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். என்ன மேடம் இது? என்னது இது? நேத்து தான் நீங்க இன்ஸ்டாவெல்லாம் நம்பாதீங்க, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வரக்கூடிய செய்திகள்லாம் பெருசா தலைக்கு எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிப்புட்டு, இப்போ இந்த நாட்டுக்கு இந்த இளைஞர்கள் ஏதோ சொல்ல வராங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம கவனிச்சு கேட்கணும்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னது இது? என்னது இது? ஒரு விஷயத்த பேசுறீங்கன்னா அதுல ஸ்டாண்ட் பண்ணுங்க. தயவு செய்து உங்களுடைய கருத்துக்கு நீங்க நில்லுங்க. ஒரு நாள் கூட ஆகல. முழுசா ஒரு நாள் கூட முடியல. நீங்க அந்த ஒரு கருத்து சொல்லி. அதுக்குள்ள எப்படி மேடம் இப்படி உல்டாவா மாத்தி பேசுறீங்க? இவங்கள சொல்லி என்னங்க பிரயோஜனம்? எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. ஒருத்தர் விடாம எல்லாருமே கனிமொழி அம்மையார் சொன்ன மாதிரியான கருத்துக்களை தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்ஸ்டால இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட பேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேஜ்ல 15 மில்லியனுக்கும் மேற்பட்டவர்கள் ஃபாலோ பண்றாங்க. 15 மில்லியனுக்கும் மேல, ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் அதுக்கும் மேல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்றாங்க இல்லையா, அவங்களாம் யாருன்னு தயவு செய்து போய் பாருங்க. இந்த பேஜுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்த உடனேயே இங்க இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபியன்ஸ், ஆன்டி ஜுடிஷியரியன்ஸ், ஆன்டி நேஷனலிஸ்ட் இவனுங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சினா அது பாஜக தான், பாஜக அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாதுன்னுலாம் இங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனா பாருங்க, இந்த சாதாரண மீம் பேஜ் எத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸை வச்சிருக்காங்க பாருங்கன்னு கத்துறாங்க. பாஜகவுக்கே சவால் விடுறாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, அந்த 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல முக்காவாசி பேரு இந்தியர்களே கிடையாது. பங்களாதேஷ், டர்க்கி, பாகிஸ்தான் இங்கிருந்து தான் ஃபாலோவே பண்றாங்க. அந்த பேஜுக்கு ஃபாலோவர்ஸா இருக்கிறவங்க டர்க்கியை சேர்ந்தவங்க, பங்களாதேஷை சேர்ந்தவங்க, பன்றிஸ்தானை சேர்ந்தவனுங்க. இதெல்லாம் ஃபாலோவர்ஸ் யார் யாருன்னு ஜஸ்ட் போய் கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஈஸியா தெரிஞ்சிடும். ஆனா இங்க இருக்கிற பைத்தியக்காரனுங்க என்ன பண்றானுங்க, பாருங்க எத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ், பாருங்க எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க, இவங்க ஏதோ சொல்ல வராங்க, இந்த நாட்டுக்கு ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்ல வராங்க, அதை காது கொடுத்து கேளுங்கன்னு ஃபயர் விட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு இமேஜ் போடுறேன், இதை கொஞ்சம் பாருங்களேன். இன்ஸ்டால அஃபிஷியல் பிஜேபி பேஜ் இருக்கு இல்லையா, அவங்கள விட காங்கிரஸ்க்கு ஃபாலோவர்ஸ் அதிகம், ஓகேங்களா? ஆனா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய பேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேஜ் காங்கிரஸை விட அதிகமா ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கு. இதுல என்ன பெருமை இருக்கு? புரியல. இதுல என்ன பெருமை இருக்கு? இது எப்படி நீங்க பெருமையா பேசிட்டு வரீங்க? சரிங்க, நான் உங்க வழிக்கே வரேன். இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அதனால என்ன யூஸ்? சொல்லுங்க, என்ன யூஸ்? காங்கிரஸுடைய ஃபாலோவர்ஸ் அத்தனை மில்லியன்ஸ் இருக்கு. அவங்கெல்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருந்தாலே, ஃபாலோ பண்றவங்க எல்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருந்தாலே காங்கிரஸ் எலெக்ஷன்ல வின் பண்ணிருக்குமே.
ஃபாலோவர்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னா, அவங்க தேர்தல்ல நின்னாங்கன்னா, எல்லாருமே அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அவங்க நெக்ஸ்ட் ரூலிங் பார்ட்டியா வந்துருவாங்களா? என்னங்க லாஜிக் உங்களுது? என்ன லாஜிக் உங்களுது? எப்படிங்க இது மாரி தற்குறித்தனமாலாம் பேசுறீங்க? உண்மையாலே இங்க இருக்கிற பல தற்குறிகள், துருராத்தி, ராணா ஆயுப்பு, முகமது ஜுபைரு, அர்பித்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அவன் இதுங்க எல்லாருமே என்ன சொல்லுதுங்கன்னா, பாருங்க எவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க மட்டும் பொலிட்டிக்கல் பார்ட்டியா அந்த ரியல் கிரவுண்டுக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகும்? மக்கள் எல்லாருமே இவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எல்லாருமே அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஆளுங்கட்சியா கொண்டு வந்துருவாங்க. இப்படிலாம் பேசிட்டு இருக்கானுங்க. ஏன்டா அங்க ராகுல் காந்தின்னு ஒரு ஆளு. அவ்வளோ வருஷமா உட்காந்து கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கே யாரும் ஓட்டு போடுறது கிடையாது. எவனும் சீன்றதே கிடையாது. அந்த ஆளுக்கே எவனும் ஓட்டு போடலன்னா, இதுங்களுக்கெல்லாம் யார்றா ஓட்டு போடுவா? ஆ காக்ரோச், கரப்பான்பூச்சிகளுக்கெல்லாம் யார்றா ஓட்டு போடுவா? முடியலங்க. உண்மையாலே இந்த தற்குறிகள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்க முடியலங்க. ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா? அவருடைய ஃபாலோவர்ஸை விட மியா கலிஃபாக்கு, சன்னி லியோனுக்கு இவங்களுக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் அதிகம். ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்குன்னு மியா கலிஃபாவையும் சன்னி லியோனையும் கூப்பிட்டுட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக்கிட்டு அவங்கள தேர்தலை நிக்க வச்சிருவீங்களா? சொல்லுங்க. நிக்க வச்சிருவீங்களா? நம்ப முடியாது. இந்த காங்கிரஸ்காரங்கள நம்ப முடியாது. செஞ்சாலும் செஞ்சுருவாங்க. தயவு செய்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபாலோவர்ஸ்லாம் ஃபாலோவர்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சுக்கோங்க. உங்கள ஒருத்தர் ஃபாலோ பண்றாருன்னா, உங்கள புடிச்சு போய்லாம் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாரு. நீ என்ன கோமாளித்தனம் பண்ற? நீ என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ற? நீ பண்ற விஷயத்த எப்படி நாம கலாய்க்கலாம்? எப்படி உன்ன வச்சு செய்யலாம்? அப்படின்றதெல்லாம் நோட் பண்றதுக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கும் தான் உன்ன ஃபாலோ பண்றாங்க. ஐ மீன் இது மாரியான பேஜஸ, இது மாரியான நபர்கள ஃபாலோ பண்றாங்க. இப்ப நான் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா? அது எனக்கும் பொருந்தும். இப்ப எனக்கு இவ்ளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா, என்ன புடிச்சு போய்லாம் ஒரு சில பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவன் என்னத்த பேசுறான்? இவன் என்ன கருத்த சொல்றான்? இவன் பைத்தியக்காரத்தனமா ஏதாச்சும் பேசுறானா? அத எடுத்து போட்டு நம்ம இவன கலாய்க்கலாமா? இதெல்லாம் நோட் பண்றதுக்காகவும் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸா இருந்திருப்பாங்க. சப்ஸ்கிரைபர்ஸா இருப்பாங்க. இந்த பேசிக் நாலேட்ஜ் கூட இல்லாத தற்குறிகள் தான் இப்ப நம்ம நாட்டுல அதிகமா இருக்காங்க. ஒருத்தருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்கன்னா, அதுக்கு மீனிங் அவர் சொல்றதெல்லாம் சரி. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள ஃபாலோவர்ஸ் அப்படியே கேட்டு நடந்துப்பாங்க. அவன் என்ன சொல்றானோ, யாருக்கு ஓட்டு போட சொல்றானோ, அவனுக்கு தான் அவன் ஃபாலோவர்ஸ்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாரிலாம் அர்த்தம் கிடையாது. ரைட்டு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்கு இல்லையா? இவங்க தங்களின் கொள்கை கோட்பாடுகள் இதுதான் சொல்லி ஒரு 5 பாயிண்ட் சொல்றாங்க. அந்த 5 பாயிண்ட் போதும். இவனுங்களுக்கு பின்னாடி எவன் இருக்கான்? எவன் இவனுங்கள கட்டுப்படுத்துறான்? அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இவனுங்க சொல்லக்கூடிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவனுங்க நீதித்துறைக்கு எதிராக பேசுறானுங்க, தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக பேசுறானுங்க, தொழிலதிபர்கள் சொந்தமா நடத்தக்கூடிய ஊடகங்கள் அதுக்கு எதிராக பேசுறானுங்க, பெரு நிறுவனங்களுக்கு எதிராக பேசுறானுங்க, ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி போயிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் காங்கிரஸ், லெஃப்ட் மற்ற கட்சிகள் இவங்க எல்லாருமே பாஜகவுக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள்லாம் முன்னெடுத்து வைக்கிறாங்க இல்லையா? அவங்க என்னென்ன விஷயங்கள் பாஜகவுக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்களோ, அது எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து இவங்க அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளாக முன்னெடுத்து வைக்கிறாங்க. இவனுங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே சொல்றானுங்க. என்ன சொல்றானுங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இவங்கெல்லாம் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா ஒரு சில நீதிபதிகளுக்கு ராஜ்யசபா சீட்டு தருவாங்க இல்லையா? அத மாரிலாம் நீதிபதிகளுக்கு தரக்கூடாது. எந்த ஒரு நீதிபதியையும் ராஜ்யசபா எம்பி ஆக்கக்கூடாதுன்னு சொல்றானுங்க. அதுக்கப்புறமா வாக்காளர்கள் திருத்த சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க இல்லையா? எஸ்ஐஆர். அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக பேசுறாங்க. அதாவது இத மாரி வாக்காளர்கள் பெயரை நீங்க நீக்கினீங்கன்னா, அது பெருங்குற்றம், தேச விரோத செயல். இத மாரி செஞ்சிருக்கக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரிகள ஊப்பா சட்டத்தின் கீழ கைது பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் பேசுறானுங்க. அப்படின்ற மாரிலாம் அந்த கொள்கை கோட்பாடுகள்ல எழுதியிருக்கானுங்க. பங்களாதேஷ்ல இருந்து சட்டவிரோதமாக வந்த பன்றிகள், அப்புறம் இறந்து போனவங்க, வேற இடத்துக்கு மாறி போனவங்க, இவங்களுடைய பெயர்கள வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து நீக்குனா அது பயங்கரவாத செயலாமா? அப்படின்னு சொல்றானுங்க. அது பயங்கரவாத செயல்னு சொல்றாங்க. அப்படி செஞ்ச தேர்தல் ஆணைய அதிகாரிகள ஊப்பா சட்டத்தின் கீழ கைது பண்ணணும்னு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய அதானி, அம்பானி இவங்க சில நியூஸ் மீடியாவ ரன் பண்றாங்க இல்லையா? அந்த மீடியாவுடைய உரிமத்த ரத்து பண்ணணுமாமா. லைசென்ஸ கேன்சல் பண்ணணுமாமா. ஏன்டா கொள்கை கோட்பாடுகளுக்கும் நீங்க இதுல சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்காடா? இதெல்லாம் கொள்கை கோட்பாடாடா? என்னடா இது? இதுக்கெல்லாம் எப்புட்றா நீங்கலாம் முட்டு குடுக்குறீங்க? அதுக்கப்புறம் இதான் முக்கியம். கேளுங்க செம மஜாவா இருக்கும். இந்த நேஷனல் மீடியாக்கள்ல சில முக்கியமான ஜர்னலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா? அந்த ஜர்னலிஸ்ட்டினுடைய வங்கி கணக்குகள ஆய்வு செய்யணுமாமா. இவங்களுக்கு யார் யாரெல்லாம் ஃபண்ட் பண்ணியிருக்கா? ஃபண்ட் எங்கிருந்தெல்லாம் இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றதெல்லாம்
இவங்க வெரிஃபை பண்ணுவாங்களாமா. இவங்க செக் பண்ணுவாங்களாமா. இதே மாரி இப்ப பாஜக செஞ்சதுன்னா, இவனுங்கலாம் சும்மா இருப்பாங்களா? இவனுங்கள விட்டு தள்ளுங்க. இந்த காக்ரோச்சஸ விட்டு தள்ளுங்க. இந்த காங்கிரஸ்காரனுங்க, திமுக காரனுங்க, டிஎம்சி காரனுங்க இவனுங்கலாம் சும்மா இருப்பானுங்களா? அமைதியா இருப்பாங்களா? அப்புறம் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி போயிருப்பாங்க பாருங்க. அப்படி மாறி போறவங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நாங்க ஆட்சிக்கு வந்தா எடுப்போம்னு வேற சொல்லியிருக்கானுங்க. அதாவது இவனுங்க இப்ப சொன்ன விஷயத்த கொள்கை கோட்பாடுகள்னு மட்டும் சொல்லல. இது எங்களுடைய தேர்தல் அறிக்கைன்னு வேற சொல்லியிருக்கானுங்க. தேர்தல் அறிக்கைன்னு அவங்களே குறிப்பிட்டு சொல்லியிருக்கானுங்க. ஏன் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி போனவங்க மேல இவங்க இவ்ளோ காண்டா இருக்காங்க? அப்படின்ற ஒரு டவுட்டு எனக்கும் வந்தது. உங்களுக்கு வந்த மாரி எனக்கும் வந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா, இவனுங்களுக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கட்சியில சமீப காலமாக நடந்த மாற்றங்கள் தான். அந்த காண்டுல தான் இவனுங்க இப்படிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அது என்ன கட்சி? எந்த கட்சியிலேருந்து இவனுங்க இப்படிலாம் பேசுறானுங்க அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அது கேட்கும்போது உங்களுக்கே செம காமெடியா இருக்கும். செம ஷாக்கிங்கா இருக்கும். இப்ப நாம பார்த்த விஷயங்கள் மட்டும் கிடையாது மக்களே. இவனுங்க இப்போ நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்க இல்லையா? அது அப்புறம் சிபிஎஸ்இல ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. சில குளறுபடிகள்லாம் நடந்தது. உண்மதான். குளறுபடிகள் நடந்தது தான். மாணவர்கள் கஷ்டப்பட்டாங்க தான். இந்த நேரத்துல, இந்த சிச்சுவேஷன்ல இந்த பசங்க, நீட்டுக்காக படிச்ச பசங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க இவங்க எல்லாருமே பயங்கரமான அதிருப்தியில இருக்காங்க. அந்த அதிருப்திய இவங்க யூஸ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க. அந்த பசங்களுடைய கோவத்தையே யூஸ் பண்ணிக்கிட்டு, பாஜகவுக்கு எதிராக நாம இங்க ஒரு பெரும் சக்தியா உருமாறணும்னு சொல்லிட்டு, ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு வரானுங்க. பல நாட்களாக நாமளும் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஜென்ஸி புரட்சி பத்திலாம். இந்த நேபாளம்ல என்ன நடந்தது? பங்களாதேஷ்ல என்ன நடந்தது? ஸ்ரீலங்கால என்ன நடந்தது? அப்படின்றதெல்லாம் நாமளும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அத மாரியான ஒரு ஜென்ஸி புரட்சிய இந்தியால நாம உருவாக்கணும். இங்க இருக்கிற ஜென்ஸிய நாம ட்ரிகர் பண்ணணும். இந்த பசங்களுடைய கோவத்த யூஸ் பண்ணி நாம இங்க அரசியல் ஆதாயம் தேடணும்னு, இங்க ஒரு சில பேர் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அவங்களுடைய பேச்சின் எதிரொலியாகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இவனுங்க பண்றது வெறும் ட்ரோல் கிடையாது, மீம் கிடையாது. இவனுங்க ஜஸ்ட் அவங்களுடைய கன்டென்ட் வைரல் ஆகணும் அப்படின்ற மாரிலாம் இவங்க பண்ணல. வெல் பிளான்டா வெல் ஆர்கனைஸ்டா இந்த விஷயத்தை இவனுங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. சொல்லி வச்ச மாரி யார் யாரெல்லாம் தேச விரோத கருத்துக்கள் இங்க பேசுறானுங்களோ அவனுங்க, அந்த தேச விரோத கருத்துக்கள் பேசக்கூடியவர்களுக்கு இங்க ஒரு சில அரசியல்வாதிகள் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? சிட்டிங் எம்எல்ஏல இருந்து சிட்டிங் எம்பி வரைக்கும் ஒரு சில பேர் பயங்கரமா முரட்டுத்தனமான முட்டுக்கள் குடுப்பாங்க இல்லையா? அவங்க இத மாரி பல பேரு இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஜென்ஸி புரட்சி வரணும்னு சப்போர்ட் பண்றாங்க. அந்த ஒரு தருணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தோ இவன் தான். இவன் பேரு அபிஜித் தீப்கே. இவன் இப்போ யுஎஸ்ல இருக்கான். இவன் தான் இந்த பேஜுக்கு பின்னாடி இருக்கிறது. இவன் தான் இந்த பேஜ கிரியேட் பண்ணது. நீதியரசர் சொன்ன கருத்துக்கு எதிராக நாங்க இங்க எதிர்வினை ஆற்றுறோம்னு கிளம்புனானுங்க இல்லையா? அவனுங்கள்ல முக்கியமானவன் இவன். இவன் மூலியமாகத்தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இவனுங்க பண்ற சேட்டைகள் சாதாரணமான சேட்டைகள் கிடையாது. கவர்மெண்ட்ட கவிழ்க்கணும்னு இவனுங்க திட்டம் போட்டு தான் இவ்வளோ சேட்டைகள பண்றானுங்க. இந்தியால ஜென்ஸி புரட்சி வரணும். அதுதான் இவங்களுடைய நோக்கம். அது நடக்குமானா? நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சுத்தமா கிடையாது. அப்புறம் இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி வேற எதுவும் கிடையாது. இந்த தொடப்பக்கட்ட கட்சி. ஆம் ஆத்மி இருக்கு இல்லையா? அதுதான். அவனுங்க தான் இவனுக்கு பின்னாடி இருக்கானுங்க. அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா இவங்களுடைய கொத்தடிமைகள் தான் இந்த பேஜுக்கு பின்னாடி இருக்கிறவனுங்க. இவன் யாரு? இவன் என்ன மாதிரியான வேலைகள் பார்த்துருக்கான்? ஆம் ஆத்மி கட்சியில இவன் என்ன வேலைய பார்த்தான்? ஆன்லைன் கேம்பெயின் எலெக்ஷன் டைம்ல ஆம் ஆத்மிக்கு ஆதரவாக ஆன்லைன்ல இவன் என்ன மாதிரியான கேம்பெயின்கள் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயத்தையுமே நம்ம ஜென்ஸி பசங்க எடுத்து போட்டு சம்பவம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொதுவா இந்த கரப்பாம்பூச்சியின் வாழ்நாள் 1 மாசத்திலிருந்து 2 வருஷம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இந்த கரப்பாம்பூச்சி கட்சியுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா, வெறும் 6 நாள் தான். இவனுங்க 6 நாள் முன்னாடி தான் இப்படிப்பட்ட ஒரு பேஜ ஸ்டார்ட் பண்ணானுங்க. அதுக்குள்ள எக்ஸ்போஸ் ஆயிட்டானுங்க. இவன் யாரு? இவனுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா? அவனுங்க இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கானுங்க? அவனுங்க கட்சியிலிருந்து வேற கட்சிக்கு போனவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க? அப்படின்ற எல்லா விஷயமும் இப்போ எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. எல்லாத்தையுமே ஆதாரத்தோட எடுத்து போட்டு இவனுங்கள போட்டு பொளக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போற வர இடத்துலலாம் போட்டு வெளுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுவே ஒரு மீம் பேஜ் தான். இதுவே ஒரு ட்ரோல் பேஜ் தான். ஒரு ட்ரோல் பேஜையே ட்ரோல் பண்ணி நீங்க பார்த்திருக்கீங்களா? பாருங்க. பாருங்க. ஆன்லைன்ல போய் பாருங்க. இவனுங்கள வச்சு செய்யாத ஆட்களே கிடையாது. ஒரு பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க.
இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில இருக்கக்கூடிய ஒரு 2 மெம்பர்ஸ் இங்க இருக்காங்க. என்ன பண்றாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காட்டுறா. அந்த பொண்ணு அந்த கேமராவ இப்படி திருப்பி காட்டுறா. அங்க 2 கரப்பான்பூச்சி கிடக்குது. 2 கரப்பான்பூச்சிய வீடியோ எடுத்து போட்டு, பாருங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் மெம்பர்கள் இங்க என்ன பண்றாங்க பாருங்கன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. ட்ரோல் பண்றாங்க. அப்புறம் இந்த கரப்பான்பூச்சி தலைக்கு பதிலாக துருராத்தி, அர்ப்பித்து, அப்புறம் ராணா ஆயிப்பு இதுங்களுடைய தலைகள எடுத்து அதுல போட்டுவிட்டு, கரப்பான்பூச்சி தொல்ல தாங்க முடியல. ஹிட் அடிச்சு தான் இதெல்லாம் சாவடிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த கரப்பான்பூச்சிய நசுக்குற மாரிலாம் மீம் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் 3 நாள் மே 16ல இருந்து அடுத்த ஒரு 3 நாளைக்கு இந்த பேஜ்ல பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவ்ளோ சீரியஸா பார்க்கப்பட்டது. எல்லாருமே அந்த பேஜ ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அது எல்லாமே காமெடியா மாறிப்போச்சு. வெறும் 3 நாள் மட்டும் தான் இவனுங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சீரியஸா பார்க்கப்பட்டது. சீரியஸா ஷேர் பண்ணப்பட்டது. பட் இப்போ கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவனுங்கள வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. டிஎம்சி எம்பி மௌவா மொய்த்ரா இருக்காங்க இல்லையா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த பேஜ ஆம்பிளிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இப்போ அவங்களுக்கு அதுவே பேக் ஃபயரா வந்து முடிஞ்சிருக்கு. இந்த பேஜ உருவாக்குனது அபிஜித்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவன் கடந்த காலங்கள்ல என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணியிருக்கான்? என்ன மாரியான தேச விரோத கருத்துக்கள்லாம் அவன் ஷேர் பண்ணியிருக்கான்? ஆம் ஆத்மி கட்சியில இருக்கக்கூடிய கேடுகெட்ட அரசியல்வாதிகள் கூட இவன் என்ன மாரியான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான்? இவனுக்கு யுஎஸ்ல போய் படிக்கிறதுக்கு எவன்லாம் உதவி பண்ணியிருக்கான்? அப்படின்ற மாரி எல்லா விஷயத்தையுமே எடுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. இவனுடைய பழைய போஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா? அது ஒண்ணொன்னா இப்போ எடுத்து போட்டு அவனை கிழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அவரு இந்தியால ஜென்ஜி புரட்சி வெடிக்கணும்னு பேசியிருந்தாரு. அதே மாரி இங்க இருக்கிற ஆதவ் அர்ஜுனா, தாவேகாவின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவரும் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. இவங்களுக்கெல்லாம் முன்னாடி நம்ம பாஜகவின் பிரச்சார பீரங்கி ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா? அவரு தொடர்ந்து பல மாதங்களாக இங்க ஜென்ஜி புரட்சி வெடிக்கணும்னு பேசிட்டு இருக்காரு. நேபாளம்ல, பங்களாதேஷ்ல எப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததோ அப்போத்திலிருந்து ராகுல் காந்தி இங்க ஜென்ஜி புரட்சி வரணும், ஜென்ஜி புரட்சி வெடிக்கணும்னு பேசிட்டு இருக்காரு. இவங்க கடந்த காலங்கள்ல என்ன மாதிரியான கருத்துக்கள் பேசிட்டு இருந்தாங்களோ, எப்படிலாம் மத்திய அரசுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்களோ, எப்படி மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்களோ, அந்த கருத்துக்களை தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இருக்கக்கூடிய இந்த மீம் பேஜ்லயும் ஷேர் பண்றாங்க. இன்ஸ்டாலயும் அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ மில்லியன் ஃபாலோவர்ஸ், பாருங்க நாளே எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் பெருமையா பேசுறாங்க இல்லையா? தயவு செய்து கொஞ்சம் போய் பாருங்க. ஃபாலோவர்ஸா இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு போய் பாருங்க. முக்காவாசி பேர் இந்தியர்களே கிடையாது. பங்களாதேஷை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், டர்க்கியை சேர்ந்தவர்கள். அங்க இருக்கிறவனுங்க தான் இவனுங்களுக்கு ஃபாலோவர்ஸா இருக்கானுங்க. நம்ம என்ன 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோமாடா? 2026 யாரு எந்த நாட்டிலேருந்து ஃபாலோ பண்றான்னு ஈஸியா டேட்டாவை எடுத்துடலாம். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம சோஷியல் மீடியால எலெக்ஷன் கேம்பெயின் பண்றீங்களே, ஆம் ஆத்மி கட்சிக்கு காங்கிரஸுக்கு ஆதரவாகலாம் பேசுறீங்களே, புத்தி இருக்காடா? இதுல பிபிசி காரன் அவன் இந்தியா ஆஸ் எ நியூ பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் காக்ரோச் அப்படின்னு போட்டு வச்சிருக்கானுங்க. இவனுங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பானுங்க. ஓகேவா? பிபிசி காரங்க எப்பவுமே இப்படிதான் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா தான் இருப்பானுங்க. ப்ரோ இஸ்லாமிஸ்டாக தான் இருப்பானுங்க. வஹாபிசத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவானுங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்க பெத்த பொண்ணுங்களை, பசங்களை செக்ஸ் ஸ்லேவாக விற்கிறதெல்லாம் சிம்பதி கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாவம் அவங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லை, அதனால தான் பெற்ற குழந்தைகளை விற்கிறாங்கன்னு கண்ணீர் விட்டு ஆர்டிக்கல் எழுதுறானுங்க. ஏண்டா திங்கிறதுக்கு சோறு இல்லை, எப்படி அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியுதுன்னு கேட்கணும்ல? கேட்டாங்களா? இல்லை. பாவம், அவங்க ரொம்ப பாவம், அவங்களுக்கு திங்கிறதுக்கு சோறே இல்லை, அதனால தான் குழந்தைய விற்கிறாங்க, செக்ஸ் ஸ்லேவாக விற்கிறாங்கன்னு பரிதாபப்பட்டு ஆர்டிக்கல் எழுதுறானுங்க. இவங்க எல்லாருமே நம்பி இருக்கிறது ஜென்ஜி பசங்களை. இந்த ஜென்ஜி பசங்களை நாம ட்ரிகர் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வச்சு அந்த பசங்களை ட்ரிகர் பண்ணி இங்கே ஒரு பெரிய போராட்டத்தை, ஒரு புரட்சியை நாம தூண்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இவனுங்க இவ்வளோ வேலைகளை பார்க்குறாங்க. தெரியாம கேட்குறேன், நீங்களாம் எங்க நாட்டு ஜென்சி பசங்களை என்னன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜென்சி பசங்க என்ன 90s கிட்ஸ் மாதிரியா? எல்லாத்தையும் நம்புறதுக்கு, கண்ணை மூடிக்கிட்டு எல்லாத்தையுமே நம்புறதுக்கு ஜென்சி பசங்க என்ன 90s கிட்ஸா? கிடையாது. எங்களை விட பயங்கர ஸ்மார்ட்டான பசங்க இந்த ஜென்சி பசங்க. எங்களை விட நாட்டுப்பற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய பசங்க இந்த ஜென்சி பசங்க. 90ஸ்ல பிறந்த சில தெல்லவாரிகள் கூட பார்த்தீங்கன்னா தேச விரோத செயல்களில் ஈடுபடுவானுங்க. இந்த தேசத்திற்கு எதிராகலாம் பேசுவானுங்க. ஆனால் ஜென்சி பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த பசங்களெல்லாம் உங்களால் பிரெயின் வாஷ் பண்ணவே முடியாது. இந்த நாட்டுக்கு எதிராக ஜென்சி பசங்களை
உங்களாலலாம் திருப்பவே முடியாது. சத்தியம் பண்ணி சொல்றேன், 90s கிட்ஸை விட ஜென்சி பசங்களுக்கு தேசப்பற்று அதிகம். உண்மையாலேயே அதிகம். தேச விரோத கருத்துக்கள் பேசுறாங்க இல்லையா? பேசுறதெல்லாம் யாருன்னு பாருங்க. 70ஸ்ல 80ஸ்ல 90ஸ்ல பிறந்தவனுங்க தான் தேச விரோத கருத்துக்கள் பேசுவானுங்க. ஜென்சி பசங்கள்ல கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதுவும் வழி மாறி போயிருப்பாங்க இல்லையா? யாரை ஃபாலோ பண்றதுன்னு தெரியாம தெரியாத்தனமா கேடுகெட்டவனுங்களை ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்க இல்லையா? அந்த பசங்க வேணா தேசத்திற்கு எதிராக பேசுவாங்களே ஒழிய, மற்றபடி ஒட்டுமொத்த ஜென்சி பசங்களும் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. ஜென்சி பசங்க தேசப்பற்று மிக்கவர்கள். நம்மளை விட அவங்களுக்கு தான் இந்த நாட்டின் மீது பற்றும் அக்கறையும் பாசமும் காதலும் அதிகமா இருக்குன்னு நான் மட்டும் கிடையாது, நம்ம நாட்டினுடைய ஜெனரல் ஆர்மி ஜெனரல் அவரே சொல்லியிருக்காரு. ஜென்சி பசங்க ப்ரொடெஸ்ட்ல இறங்கினாலும் போராட்ட களத்துல குதிச்சாலும் அந்த பசங்க இந்த நாட்டுக்கு எதிராகலாம் போராட மாட்டாங்க. தேச விரோதிகளா இருக்கானுங்க இல்லையா? தேச விரோதிகள் அவனுங்களுக்கு எதிராக தான் இந்த பசங்க போராடுவாங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. அந்த பசங்களுக்கு எங்களை விட தேசப்பற்று அதிகம். அதுலயும் ஸ்மார்ட் வேற, பயங்கரமான ஸ்மார்ட். அந்த பசங்க பூந்து விளையாடுவாங்க. 2 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டானுங்க இந்த பேஜ் யாருடையது, இதுக்கு பின்னாடி எவன் இருக்கா அப்படின்றத அந்த பசங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட் ஜென்சி பசங்களை வச்சு நாம இங்க ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரலாம்லாம் பேசுறாங்க இல்லையா? அந்த பசங்க தான் இவனுங்களை எக்ஸ்போஸ் பண்ணது. இப்படிப்பட்ட கேடுகட்ட வேலைகளை பார்க்கறது எல்லாமே 80ஸ்ல 90ஸ்ல பிறந்தவனுங்க. தயவு செய்து இந்த ஒரு விஷயத்த பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. இவனுங்களை எக்ஸ்போஸ் பண்ணது, இவனுங்களுக்கு ஆப்பு சொருகினது ஜென்சி பசங்க தான். வந்தே